வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th சிபிஎஸ்இ பிசிக்ஸ்ல இருந்து சாப்டர் 9 ரே ஆப்டிக்ஸோட ஒரு கான்செப்ட் தான். ஸோ ரே ஆப்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, தென் ரிஃப்ராக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அஸ் ஆஃப் டுடே நான் இன்னும் அப்லோட் பண்ணல. பட் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நான் அப்லோடிங். பட் கூடி சீக்கிரமே மேபி இன்னைக்கு 3rd September 2025, மேபி டிசம்பர்ல நீங்க லாகின் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த கான்செப்டோட லிங்க் நான் ஆட் பண்ணிடுறேன். இன்னைக்கு இப்போதைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிஃப்ராக்ஷன் ஆன ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு தேவையான சில டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? 10thலயே நீங்க படிச்சதுதான் கரெக்டா. ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது பெண்டிங் ஆஃப் லைட் ரைஸ். இந்த பெண்டிங் எப்ப நடக்கும்? when light rays travel from one medium to the other. one mediumல இருந்து another mediumக்கு லைட் டிராவல் ஆச்சுன்னா அப்ப நடக்கிறதா என்ன? ரிஃப்ராக்ஷன், பெண்டிங். ஸோ இந்த பெண்டிங் ரெண்டு விதமா நடக்கலாம் கரெக்டா. என்ன விதமாலாம் இருக்கும்? ஒன்னு டுவர்ட்ஸ் த நார்மல், அப்படி இல்லைன்னா அவே ஃப்ரம் த நார்மல். இப்படி ரெண்டு டைப் ஆஃப் நடக்கும், டுவர்ட்ஸ் த நார்மல், அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இதை ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியோடி இன் லேட்டர் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அதுல போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு எங்க இருந்து எங்க போகும்போது டுவர்ட்ஸ், எங்க இருந்து எங்க போகும்போது ஸோ அப்ப எப்போ டுவர்ட்ஸ் எப்போ அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேரர் டு டென்சர். லைட் வந்து ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு டிராவல் ஆச்சு அப்படின்னா ஸ்லோ ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் த நார்மல். சரியா? ஸோ இதே டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு டிராவல் ஆச்சு அப்படின்னா அவே ஃப்ரம் த நார்மல். இவ்வளவுதான், இப்போதைக்கு இது போதும். ஸோ அப்ப ரேரர் மீடியம்னா என்ன, டென்சர் மீடியம்னா என்ன? ஸோ ரேரர் மீடியம் அப்படிங்கிறது எந்த மீடியம்ல லைட்டோட ஸ்பீட் அதிகமா இருக்கோ அது ரேரர் மீடியம். டென்சர் மீடியம் அப்படிங்கிறது எந்த மீடியம்ல லைட்டோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கோ அது டென்சர் மீடியம். ஸோ இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முகவரி படத்துல கிளைமேக்ஸ்ல அஜித் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்ன வரும்னா, கிளைமேக்ஸ்ல வேலைக்கு போகும்போது மணிவண்ணன் கேட்பான், உன் காதலியோட அப்பாவா தானே? ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படும் போது ஜோதிகாவோட அப்பா வந்து நீ வேலைக்கு போனேன்னா என் பொண்ணை கட்டித்தாருங்கும் போது இல்ல எனக்கு மியூசிக் டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. பட் ஃபேமிலியில ஒரு சுச்சுவேஷன், அண்ணனுக்கு உடம்பு இல்ல, வேலைக்கு போகணுங்கிற அவசியம் வரும்போது அவர் வந்து வேலைக்கு போகும்போது இதை நீ அப்பவே பண்ணிருக்கலாமா, அதை கேட்டப்ப நீ வேலையை சூஸ் பண்ணுங்க போது ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு மாமா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா அது அடுத்த செகண்டே அப்பாவை தான் சொல்லும். அதே குழந்தைய கூப்பிட்டு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா அம்மாவை சொல்லும். ஸோ யாரு கூட கம்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்ல நிலைமை என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். பட் அதுல காதலி, வேலை, அம்மா அப்பா இதுக்குள்ள எல்லாம் நம்ம டீப்பா போக போறது இல்லை. பட் இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னோட டிசிஷன் வந்து ரேரரா டென்சரா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை கோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரேரர் டென்சர் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 10 கூட 5 கம்பேர் பண்ணா 10 தான் பெருசு, 20 கூட 10 கம்பேர் பண்ணும்போது 20 தான் பெருசு. அப்ப இந்த 10 பெருசா சின்னதா அப்படிங்கிறது நம்ம யாரு கூட கம்பேர் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு கரெக்டா. அதே மாதிரி ஒரு மீடியம் டென்சரா ரேரரா அப்படிங்கிறது இன்னொரு மீடியம் யாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பத்தி டீப்பா நம்ம வந்து அந்த ரிஃப்ராக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் அந்த வீடியோ நான் லிங்க் ஆட் பண்ண போறவங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது மேபி பை தி எண்ட் ஆஃப் செப்டம்பருக்குள்ள அது இருக்கும் சரியா, 2025. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரிஃப்ராக்ஷன் ஆன சர்ஃபேஸ். இது பியூரா இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக் தான். நெக்ஸ்ட் டாபிக்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாக்கான இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஒரு சர்ஃபேஸ்ல மோஸ்ட்லி நம்ம அந்த வீடியோவையும் சேர்த்தே முடிச்சிருவோம், அந்த கான்செப்டையும் சேர்த்தே இந்த வீடியோல முடிச்சிடலாம். ஸோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஐ ஹாவ் மை பிரின்சிபல் ஆக்சஸ். இதை நான் பி பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். ஏங்க நான் பி எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த டெரிவேஷன் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ இதோட ஃபோக்கஸ் எங்கேயோ இங்க இருக்கும், இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கும். ஸோ இது மை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் த சர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இது மீடியம் 1. இந்த லென்ஸுக்குள்ள இதுக்கு இங்க இருக்குது, இப்படி மேபி இப்படி இமேஜின் பண்ணிக்கீங்களேன். இந்த சைடு ஃபுல்லா இந்த கர்வுக்கு கீழே இருக்கிறது ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே மீடியம் 2ன்னு வச்சுப்போம். ஸோ அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே மீடியம் 2. இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே மீடியம் 1. ஸோ நான் மீடியம் 2 டென்சர்னு எடுக்கிறேன். N2 greater than N1. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மீடியம் 2க்கு அதிகம்.
இப்ப லைட் நான் இங்க ஒரு பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் சைஸ பத்தி கவலைப்பட போறது இல்ல, நம்ம இங்க டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் எடுக்க போறோம். அதனால நான் ஆப்ஜெக்ட பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட வச்சுக்கிறேன். சரி, எனக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அகைன் அதை நான் ஓங்கிற நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஓ தான் எடுத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஓரளவுக்கு ரிலேட் பண்றதுக்காக எடுத்துக்கிறோம். கிளியரா? சோ இங்க இருந்து ஒரு லைட் ரே டிராவல் ஆகுது. இது சர்ஃபேஸ்ல எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து விழும். கிளியரா? சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து விழும். இப்ப நீங்க இப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த ஆங்கிள் வேணாலும் டிரா பண்ணிருக்கலாம். அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. கிளியரா? சோ இப்போ இந்த இது எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகலைன்னா இப்படி டிராவல் ஆயிடும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் பாத், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி. மீன் ஏரால இருக்கிறவங்களுக்கு நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டியை பத்தி பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எந்த பெண்டிங்குமே நடக்கலைன்னா இப்படி போயிருக்கணும். பட் இப்போ இது ரேரர்ல இருந்து டென்சர் போகுது. கரெக்டா? ஏன்னா மீடியம் டூ நான் டென்சர்னு எடுத்திருக்கேன். சோ இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம், மீடியம் டூ. ஸோ ரேரர்ல இருந்து டென்சர் போறதுனால டுவார்ட்ஸ் த நார்மல் அது பெண்ட் ஆகும். பட் எங்க என்னோட நார்மல், நார்மலா இல்லாம நான் எப்படி டுவார்ட்ஸ் த நார்மலா சொல்ல முடியும்? சரியா? ஸோ அப்ப நார்மலா டிரா பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல கான்டாக்ட் பண்ணணும்னா இட் இஸ் சம்வாட் டான்ஜென்ட். கரெக்டா? அப்ப அந்த டான்ஜென்டோட பெர்பெண்டிகுலரை நான் டிரா பண்ணணும்னா அது கட்டாயம் சென்டர் வழியா பாஸ் ஆகும். ஏன்னா ரேடியஸ் தான் என்னோட டான்ஜென்ட். சாரி, ரேடியஸ் தான் என்னோட பெர்பெண்டிகுலர் டு த டான்ஜென்ட். ஸோ அப்ப எனக்கு ரேடியஸ் லைனை நான் டிரா பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை நார்மல். இங்க எனக்கு நார்மல் இருக்கு. அப்ப இது என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கிளியரா? ஸோ இது என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அடுத்தது என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுறதுனால இது இங்க வரும். சரியா? சம்வர் இங்க வந்து இங்க இன்சிடென்ட் இங்க வந்து இமேஜை ஃபார்ம் பண்ணும். இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு இது என்னோட இமேஜ் டிஸ்டன்ஸ் வி, இது என்னோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. நம்ம ஃபைனலா தான் யூவி எல்லாம் உள்ள கொண்டு வர போறோம், பட் நான் டயக்ராம்ல போட்டேன். கிளியரா? சோ இங்க ஒரு லைன் எடுத்துப்போம். பட் ஃபார் ஸ்மால் ஆங்கிள், ரைட், ஸ்மால் ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நான் கேன்னு எடுத்துக்கிறேன். பிகே இஸ் நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் பிகே வில் பி நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள டெரிவேஷன்லயும் அதை தான் அகைன் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும்போது எல்லா கான்செப்ட்லயுமே நம்ம அதை தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ வி ஹேவ் 3 தீட்டா இயர். அதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை போட்டுருவோம். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ என்னோட அப்ஜெக்டிவ் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் பி யூசிங் ஸ்னெல்ஸ் லா. ரொம்ப சிம்பிள், ரைட்? சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு n2 by n1. இந்த ஸ்னெல்ஸ் லாவை தான் யூஸ் பண்ண போறோம், வேற எதையுமே நம்ம பண்ண போறது இல்லை. பட் இதை இங்க ஏத்த மாதிரி இது பண்ண போறோம். ஃபார் ஸ்மால் ஆங்கிள் இங்கே எழுதிப்போம். ஃபார் ஸ்மால் ஆங்கிள், சரியா? மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபார் ஸ்மால் ஆங்கிள் tan and sin theta is nearly equal to theta. அப்போ sin theta is nearly equal to theta. அப்போ sin I is nearly equal to I and sin R is nearly equal to R. இந்த ரெண்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போ I by R equal to N2 by N1 which gives N1I equal to N2R. அவ்வளவுதான். இப்ப இந்த ஐஏ ஆரையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸா மாத்தணும். நீங்க யோசிச்சிருந்தீங்கனாலே தெரியும் நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த மூணையும் ரிலேட் பண்ணி நம்ம ரிலேட் பண்ண போறோங்கும் போது இந்த ஐஆர் இந்த ரெண்டுக்கு பதிலா அந்த டிஸ்டன்ஸ, சாரி, அந்த டிஸ்டன்ஸை எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போறோம். கிளியரா? அப்ப அந்த டிஸ்டன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம 3 ஆங்கிள் எடுத்துக்க போறோம். ஸோ ஆங்கிள் 1 தீட்டா 1, ஆங்கிள் 2 தீட்டா 2, ஆங்கிள் 3 தீட்டா 3. ஏன் இந்த 3 ஆங்கிள்னா நல்லா பாருங்க. இந்த 3 ட்ரையாங்கிளை நான் எடுக்க ட்ரை பண்ணும் போது இந்த தீட்டா 2 நான் எடுக்கும் போது இதை நான் எம்னு எடுத்துக்கிட்டேன்னா எம்கேக்கு பதிலாக எம்பின்னே என்னால் எடுக்க முடியும் ஃபார் ஸ்மால் ஆங்கிள். ஸோ டயக்ராம் நீங்க டிரா பண்ணும்போது இவ்வளோ கேப் வராத மாதிரி டிரா பண்ணிக்கிங்க. நீங்க காம்பஸ்லாம் யூஸ் பண்ணி டிரா பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா டிரா பண்ண முடியும். அப்ப நான் இங்க எடுக்கும் போதே இப்ப இந்த கே நொட்டேஷனே எடுக்க மாட்டேன். இன்ஸ்டெட் நான் எம்பியை தான் நொட்டேஷனாவே எடுக்க போறேன். கிளியரா? எம்கே இஸ் நியர்லி ஈக்குவல் டு அப்படி எழுதியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதனால ரைட், இங்க ஸ்மால் ஆங்கிள் இங்கே எழுதிப்போம். பிகே இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. சரியா? ஃபார் பிகே இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 ட்ரையாங்கிளோட டேட்டா எடுக்க போறேன். என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ஓஎம்பி. சரியா? கேன்னு எடுக்க போறது இல்ல, ஓஎம்பி எடுக்க போறேன். இல்ல ஃபர்ஸ்ட் கே எடுத்துப்போம். ஸோ லாஸ்டா நம்ம வந்து பிகே எம்கே இஸ் நியர்லி ஈக்குவல் டு எம்பின்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்காக. ஸோ 3 ட்ரையாங்கிள் 1
இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது MKI அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3. சோ இப்போ எனக்கு இந்த ட்ரையாங்கிள் படி சரியா, இந்த ட்ரையாங்கிள் OMK அந்த ட்ரையாங்கிள் படி tan θ1 என்ன MK by OK கரெக்டா. சோ tan θ1 is equal to MK by OK. சோ நான் இந்த டயகிராம காப்பி பண்ணி அங்க சின்னதா எடுத்துக்கிறேன், சோ தட் அதே பேஜ்ல வச்சு நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த டயகிராம் நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன், கிளியரா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மூணு ட்ரையாங்கிள். இந்த மூணு ட்ரையாங்கிள்ல யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் OMFK சாரி OMK, கிளியரா. ஓகே, இன் ட்ரையாங்கிள் OMK என்ன இருக்கு, tan θ1 tan θ1 is equal to opposite, that is MK divided by OK, clear. So for small theta θ1 is equal to MB by OB, புரியுதா. so tan small theta வரும்போது நான் tan θ1 க்கு பதிலா θ1 எடுத்துட்டேன், அப்ப இந்த BK nearly equal to 0, so MB by OB. so அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் O கிடையாது MKC, சரியா, இன் ட்ரையாங்கிள் MKC tan θ2 is equal to opposite என்ன MK divided by KC, again for small theta θ2 is equal to θ2 எதுக்கு ஈக்குவல் ஆகும், K க்கு பதிலா யாரை யூஸ் பண்ணிரலாம், B. சோ ஆப்போசிட் யாரு, MB by BC ஆ மாறிடும். MB K இருந்த இடத்துல நீங்க B போட்டுடலாம், BC. சிமிலர்லி அப்படின்னு எழுதி நீங்க θ3 எழுதிக்கலாம், இல்ல θ3 ஆரம்பிக்கலாம். tan θ3 எந்த ட்ரையாங்கிள்ல, MKI, இன் ட்ரையாங்கிள் MKI tan θ3 is equal to MK by KI, again for small theta θ3 is equal to MB by BI. ஓகே, இப்போ இந்த மூணு தீட்டாவையும் கொண்டு வந்தாச்சு. ஆனா நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, தீட்டாவை கண்டுபிடிக்கிறதா, ஐஏஆரையும் கண்டுபிடிக்கிறது தானே, ரைட். அப்ப இந்த ஐஆர இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாக்கு பதிலா கொண்டு வர முடியுமான்னு பாக்குறதுக்கு மறுபடியும் இங்க சின்னதா இருக்கனால நான் அங்க இருக்க டயகிராமுக்கு போறேன். சோ இது ஒரு ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா OMC ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா θ1 plus θ2 is equal to R, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், சரியா. சாரி R இல்ல I, அந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்க இருக்கு. சோ θ2 plus θ1 is equal to I, ஏன்னா இதுதான் ட்ரையாங்கிள். நான் ரெட் கலர்ல லைட்டா ஷேட் பண்றேன், பாத்துக்கோங்க, சரியா. இதான் என்னோட ட்ரையாங்கிள். சோ இந்த ரெண்டு சைடு அதர் ரெண்டு ஆங்கிள் வந்து மூணாவது ஆங்கிளுக்கு எக்ஸ்டீரியர்ல இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏன்னா பேசிக்கா படிச்ச ப்ராப்பர்ட்டி தான். சோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் MCI எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் MCI எடுத்தீங்கன்னா MCI படி θ3 plus R equal to θ2, θ2 தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், கரெக்டா. சோ θ1 plus θ2 equal to I. சோ பை ட்ரையாங்கிள் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அவ்வளவு டீடைல்டிங்கா எழுதணும்னு அவசியம் இல்லை. பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி θ1 plus θ2 equal to I, அதே மாதிரி θ3 plus R equal to θ2, therefore R equal to θ2 minus θ3. அப்போ I க்கு பதிலா θ1 plus θ2 போடலாம், R க்கு பதிலா θ2 minus θ3 போட்டுடலாம். சோ அப்ப எனக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருந்துச்சு, N1I equal to N2 into R. இப்போ N1 into I க்கு பதிலா θ1 by θ1 plus θ2 equal to N2 into R க்கு பதிலா θ2 minus θ3. இப்போ θ1 என்ன, எல்லாமே MB ஆப்போசிட், கரெக்டா. சோ MB divided by OB, கிளியரா, நோட்டேஷன்ஸ் இங்க இருக்கு. சோ OB தான் இது. சோ MB by OB, MB by BC, MB by BI, இந்த மூணையும் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ MB by BC is equal to என்ன வரும், N2 into θ2 is again MB by BC minus MB by BI, which is my image distance. So உள்ள இந்த MB காமன், கரெக்டா, MB எல்லாத்துலயுமே காமன், கட் ஆயிரும்.
So N1 by OB plus N1 by BC is equal to N2 by BC minus N2 by BI. So இந்த ரெண்டு பிசி காமனா இருக்கனால அதை ஒரே சைடுக்கு கொண்டு வந்துக்கலாம்ப்பா, ஒரே ஆளு தானே அப்படிங்கிறதுனால N1 by OB plus N2 by BI is equal to N2 minus N1 by BC காமனா எடுத்துக்கிட்டோம். சரியா? N2 minus N1 by BC. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நல்லா பாருங்க, N1 by ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ N1 by ஆப்ஜெக்ட் பிளஸ் N2, N2ங்கிறது என்ன? இமேஜ் இருக்கிற இடத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? N2 by இமேஜ் is equal to செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியமோட. நீங்க படிச்சிருக்கிறதுல கவனிச்சிருப்பீங்க, செகண்ட் மீடியம் இஸ் ஆஃப் ஹை இம்பார்ட்டன்ஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியமும் இம்பார்ட்டன்ட், பட் எங்க போறோங்கிறது இன்னும் ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால N2 minus N1 by BC. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ரிஃப்ராக்ஷன் டேக்கிங் பிளேஸ் ஆன ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம அடுத்த டெரிவேஷன்ல டைரக்டா யூஸ் பண்ண போறோம். அப்ப N1 by ஆப்ஜெக்ட் பிளஸ் N2 by இமேஜ், இங்க டிஸ்டன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் இமேஜ்னு சிம்பிளா சொல்லிக்கிறேன். இமேஜ் இஸ் ஈக்குவல் டு N2 minus N1 by BC which is going to be a center of curvature டிஸ்டன்ஸ். கிளியரா? இப்ப நம்ம இந்த ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ்க்கு, ரைட், இந்த ஸ்பெசிபிக்கான சர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சைன் கன்வர்ஷனோட சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ அப்ப சைன் கன்வர்ஷன் படி பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ், பாக்கி ரெண்டுமே பாசிட்டிவ். கரெக்டா? அலாங் தி இன்சிடென்ட் ரே பாசிட்டிவ், அகைன்ஸ்ட் தி இன்சிடென்ட் ரே நெகட்டிவ். N1 by minus U plus N2 by B equal to N2 minus N1 by R. So N2 by B minus N1 by U equal to N2 minus N1 by R னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அவ்வளவுதான். ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரிஃப்ராக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா நம்ம பண்ண போறது இதோட கண்டினியூவேஷன்ல, ஏன்னா அந்த டெரிவேஷனும் சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அது ஒரு தனி கொஸ்டின் தான். சரியா? ஸோ இங்க உங்களுக்கு டெரைவிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கேட்டா இதை பண்ணா போதும், பட் மோஸ்ட்லி லெங்த் மேக்கர்ஸ் ஃபார்முலா கேட்பாங்க, லெங்த் ஃபார்முலா. அப்ப லெங்த் ஃபார்முலாக்கு வரும்போது லெங்த் எப்படி இருக்கும்? ஸோ வி ஹேவ் அ கான்வெக்ஸ் லெங்த். சரியா? அகைன் நீங்க காம்பஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா டிரா பண்ணுங்க. வி ஹேவ் அ கான்வெக்ஸ் லெங்த். ஸோ இந்த இடம் N1, இந்த இடம் N2, சாரி இதுவும் N1 தான், இதுதான் N2 லெங்ஸுக்குள்ள. இப்ப நம்ம பண்ணது வந்து இதுல ஒரு பார்ட்டை தான் நம்ம இவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம். ஷேட் பண்றதுல இந்த பார்ட் இதுக்குள்ள நடக்கிறத மட்டும் தான் பேசியிருக்கோம். ஸோ N1, N2, அகைன் லெங்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது மறுபடியும் N1. ஸோ இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு O, ஆப்ஜெக்டோடைய இது ரே வந்து இங்க படுது. ஸோ இந்த இடத்த நான் பின்னு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி எடுத்த மாதிரியே. இது டிஆ இருக்கட்டும். ஸோ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கும், விச் இஸ் C1. இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் சைட்ல இருக்கும் C2. ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த செகண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு, கர்வ் இந்த பக்கம். கரெக்டா? ஸோ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து லெஃப்ட் சைட்ல வரும் C2. கிளியரா? ஸோ தென் வி ஹேவ் த இமேஜ் தட் இஸ் பீயிங் ஃபார்ம். ரைட், இப்போதைக்கு நான் இதை செப்பரேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். வருது. சரியா? ரெண்டாவது செப்பரேட் பண்ணிக்கலாம், தேவைப்படும். ஏன் செப்பரேட் பண்ணணும்னு வரும். ஓகே, இப்ப நமக்கு இங்க இருக்கட்டும். ஸோ இப்ப எனக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல லைட் வந்து ஃபால் ஆகுது. இந்த ஃபால் ஆன லைட் டுவர்ட்ஸ் த நார்மல், இப்படி பேருக்கு வேண்டியது டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். ஏன்? லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இங்க எங்கேயோ வந்து இமேஜா ஃபார்ம் பண்ணிருக்கணும். கரெக்டா? இதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தா I1. சரியா? நம்ம கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணல I, அந்த ஐய நான் இங்க I1 எடுத்துக்கிறேன். பட் இது ஃபர்தரா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது, இந்த இடத்துல வந்து படும்போது இட் இஸ் டிராவலிங் ஃப்ரம் ரேரர் டென்சர் டு ரேரர். as you can see it is traveling from what, denser to rarer medium. இப்போ N2 denser, N1 rarer. சோ என்னோட நார்மல் எங்க இருக்கு, செகண்ட் சர்ஃபேஸோட நார்மல் இங்க இருக்கு. சோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. சரியா? சோ அப்ப இது என்ன ஆகும், இப்படி நேரா போறதுக்கு பதிலா ஃபர்தர் என்ன ஆகும், இட் will go away from the normal. அப்ப இதுதான் என்னோட நார்மல் லைன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இதான் என்னோட நார்மல் லைன். இன்னும் அவையில வந்து இங்க வந்து ஃபாலோ ஆகும். இதை நான் I2ன்னு எடுத்துக்கிறேன். சரி, அப்ப எனக்கு ஆக்சுவலா I1ல ஃபார்ம் ஆயிருக்க வேண்டிய இமேஜ் செகண்ட் சர்ஃபேஸ்னால I2ல வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப இது கொஞ்சம் கன்வர்ஜ் பண்ணுது, இது இன்னும் ஃபர்தரா கன்வர்ஜ் ஆகுது. சோ
your convex lens is a converging lens. கரெக்டா படிச்சிருப்பீங்க. கான்வெக்ஸ் லென்சஸ் கன்வர்ஜிங், கான்கேவ் லென்சஸ் டைவர்ஜிங். மிரர்ல உல்டாவா வரும். கான்கேவ் மிரர், கன்வர்ஜிங் மிரர். அப்ப எனக்கு I2ல இமேஜ் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ரெண்டு சர்ஃபேஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு இங்க எப்படி இருக்கும்? கரெக்டா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இது மட்டும் இருக்கு, which is my B here. இது என்னோட ஆப்ஜெக்ட் O. இங்க இருந்து லைட் ரே ஃபால் ஆகுது. இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C இருக்கும், C1. சோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. இங்க இருந்து இப்படி டைவர்ட் ஆகி இது மட்டும் இருந்திருந்தா எங்க I1ல வந்து இமேஜ் கிடைச்சிருக்கும். சோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணாதே, நம்ம கொஞ்சம் முன்னாடி போட்ட டெரிவேஷனே இந்த கண்டிஷனுக்கு தான். அப்ப N1 by ஆப்ஜெக்ட் பிளஸ் N2 by இமேஜ். நான் ஜெனரல் ஈக்குவேஷனா தான் எடுத்துக்கிறேன். சரியா? BI1. சோ OBங்கிறது ஆப்ஜெக்ட், இமேஜ்ங்கிறது BI1 is equal to N2 minus N1 by BC1. இது வந்து இந்த சர்ஃபேஸ்க்கான கண்டிஷன். இது B இருக்கட்டும், நம்ம சைன் கன்வர்ஷன் போட போறது இல்ல. சரியா? இது ஈக்குவேஷன் 1 இருக்கும். இப்ப என்ன நடக்குது? எனக்கு அதுக்கு பதிலா டைரக்டா போகாம செகண்ட் சர்ஃபேஸ் உள்ள வந்து வேலை காட்டுது. கரெக்டா? செகண்ட் சர்ஃபேஸ் என்ன ஆகுது? உள்ள வந்து வேலை காட்டுது. அப்ப இந்த செகண்ட் சர்ஃபேஸ மட்டும் ஓகே, இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இங்க இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இல்லாம செகண்ட் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப இந்த செகண்ட் சர்ஃபேஸ் நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் தான். இப்ப எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கான ஆப்ஜெக்ட் இவரு கிடையாது. இவரு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல விழுந்தாச்சு. இப்ப நான் இந்த இதுவே இல்லைனாலும் இந்த ரே இருக்கு பாருங்க, செகண்ட் ரே, இதுதான் இதுல வந்து ஃபால் ஆகுது. அப்போ இதோட ஆப்ஜெக்ட் இங்க வரக்கூடிய இவர் தான். இதை நம்ம விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ என்னோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு கண்ணாடியில இருக்கு, அந்த கண்ணாடியில இருந்து இன்னொரு கண்ணாடியில லைட் ரே ஃபால் ஆகுதுன்னா எனக்கும் இப்ப இப்படி எடுத்துப்போம். இங்க நான் நிக்கிறேன், சரி, அங்க இருக்கு. நானு நாட் குட் அட் டிராயிங் பர்டிகுலரா, கொஞ்சம் முடிவு வரைஞ்சுப்போம். ஓகே. சோ இங்க நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க ஒரு கண்ணாடி இருக்கு, பெரிய கண்ணாடி. இதுல வந்து என்னோட ரிஃப்ளெக்ஷன் இங்க விழுது. இங்க பட்டு கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்டும் ஆகுது. கரெக்டா? கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. லெட் அஸ் அஸ்யூம் இந்த கண்ணாடிக்கு இங்க இருந்து இந்த இடம் வரைக்கும் இப்படி ஸ்கிரீன், பாதி வரைக்கும் ஸ்கிரீன் இருக்கு. சரியா? சோ கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கிறதுனால இந்த லைட் ரே இங்க பட்டு இங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. லெட் அஸ் அஸ்யூம் என்ன தேடி யாரோ வந்திருக்காங்க, என்ன தேடுறாங்க, நான் அவங்களுக்கு பயந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். சோ இங்க பட்ட லைட் ரே அவங்க கண்ணில் போய் படும். சரி, அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்க இந்த இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலா நான் இங்க இருக்கேன். பட் மிரருங்கிறனால லைட்டா இந்த மிரர் தான், அதனால வேற எங்கேயும் இருக்காங்கன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், குடுக்குடுன்னு ஓடி போய் இந்த கண்ணாடியை வந்து ஃபுல்லா ஸ்கிரீனை போட்டு மறைச்சிடுறேன். சரியா? இந்த கண்ணாடியை நான் ஃபுல்லா ஸ்கிரீனை போட்டு மறைச்சிட்டு, இல்ல நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், டே என்னடா மாட்டிக்கிட்டியா, சரி வெயிட் பண்ணு நான் மறைக்கிறேன், இந்த கண்ணாடியை ஃபுல்லா ஸ்கிரீனை போட்டு மறைக்கிறான். மறைச்சாச்சு. இப்போ இந்த மிரர்ல என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்? நான் அங்கே தானே இருப்பேன். பாருங்க, ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கும் போது நான் அதே இடத்துலதான் இருக்கேன். பட் ஸ்டில் இவரால ஏன் பார்க்க முடியல? அவருக்கான இந்த மிரருக்கான இன்புட் இது. சோ இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற இமேஜ், இந்த இதோட இமேஜ் இங்க எங்கேயோ ப்ரொடியூஸ் ஆகுறது தான் ஆப்ஜெக்டா எடுக்கப்பட்டு இது அதோட இமேஜ் இங்க எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இந்த மிரரை பொறுத்த வரைக்கும், செகண்ட் சர்ஃபேஸ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் தான் அதோட ஆப்ஜெக்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட். சோ ஐ நேம் இட் அஸ் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கிளியரா? சோ அப்ப இந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த I1 தான் என்னோட ஆப்ஜெக்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். சோ என்னோட ஆப்ஜெக்ட் யாரு? I1. சோ அப்ப இமேஜ் யாரு? I2. இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சுன்னா டெரிவேஷன் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதை மறுபடியும் இருந்த இடத்துல கொண்டு வச்சிருவோம். ஓகே, சரியா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கான்செப்டுக்காக இருந்தது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்ப எனக்கு செகண்ட் சர்ஃபேஸை நான் டிரா பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோட செகண்ட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு.
இதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். சரியா, டின்னு தானே எடுத்துக்கிட்டோம். புக்ல இருக்க நோட்டேஷனை தான் ரீடைன் பண்றேன். சரியா, ஸோ டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எனக்கு அகெயின் என்னோட பிரின்சிபல் ஆக்சஸ். இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கும் C2. கிளியரா? சோ இதோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, I1 தான் என்னோட ஆப்ஜெக்ட். சரியா, அப்ப இன்சிடென்ட் ரே ஈவன் தான் ஆப்ஜெக்ட் ரைட்ல இருந்தாலும் இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன் இதுதான். சரியா, இத நான் என்ன பண்றேன், இங்க வந்து இமேஜா ஃபார்ம் பண்றேன். I2 which is my object. So sorry, image. So இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு தானே நீங்க டெரைவ் பண்ணீங்க போன டெரிவேஷன், அதே யூஸ் பண்ணலாமா? மறுபடியும் நம்ம முதல்ல டெரைவ் பண்ணோம். ஸோ வீட்டுல இருந்த இட்லியை வச்சு அவசர அவசரமா சூரிய வம்சம் படத்துல தேவையான இட்லி உப்புமா பண்ண மாதிரி நம்மளும் ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவை ஸ்லைட்டா பட்டிட்டீங்க. நீங்க இந்த படம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில டைம் வந்து ஹீரோக்காக கதை எழுதுவாங்க. இப்ப முதல்வன் படமே எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எழுதப்பட்டது ரஜினிக்காக. இன்டர்வல்ல அவருக்கு ஒரு சீனுக்காக, அந்த தீ கொளுத்த வரும்போது ஓடுற ஒரு சீனுக்காக ரஜினி அதை அக்செப்ட் பண்ணல, அதனால பண்ணல. ரெண்டாவது போனது விஜய் கிட்ட, விஜய்க்கு கால் சீட் இல்ல. மூணாவதா அர்ஜுன் கிட்ட போச்சு. அப்போ எனக்கு இந்த அப்படியே நான் ஒரு ஹீரோ நினைச்சு எழுதும் போது அந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி மாஸ் எலிவேஷன் சீன் எல்லாம் வைப்பேன். ரொம்ப சிம்பிளா அந்த அந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி சீனுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற டைலாக்கு நான் ஒரு 10 செகண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்க டப்புன்னு இந்த டைலாக் நான் சொன்னோன்னே என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மேபி எல்லாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் ஜென்ரலா இந்த 90s கிட்ஸ், early 2K கிட்ஸுக்கு எல்லாம் டப்புன்னு சிவாஜி படத்துல ரஜினி சொன்னது. சிவாஜினா ஆக்டர் சிவாஜியோட படம் இல்ல, ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி படம், சங்கரன் ரஜினி காம்பவுல வந்த படம். ஸோ அந்த படத்துல உள்ள டைலாக் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதே டைலாக்க கிரிங்கிற படத்துல ஆக்டர் அர்ஜுனும் அது ஆல்ரெடி பேசிட்டாரு. என்னன்னா அந்த அளவுக்கு ரீச் இல்லை. இது ஏன் இங்க சொல்றேன்னா யாருக்காக நம்ம அந்த அதை யாரு பேசுறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். வீரம் படத்துல அஜித் சொன்ன மாதிரி எதை தூக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, யாரை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யார் இருக்காங்கிறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். சேம் வே எனக்கு இங்க என்ன, நான் எதுக்காக அந்த டாபிக் உள்ள போனேன்? ஓகே, சோ எனக்கு இந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப நான் அகைன் அப்ப அந்த ஹீரோக்காக உருவாக்கப்பட்ட கதையில சின்ன சின்ன பட்டிட்டிங்கரிங் பண்ணி தான் இன்னொரு ஹீரோக்காக அதை மாத்தணும். மாத்தினாலும் அந்த ஹீரோக்கு ஆப்டா செட் ஆகுங்கிற மாதிரி நான் கொஞ்சம் முன்னாடி டெரைவ் பண்ண ஃபார்முலா என்ன, N1 by object பிளஸ் N2 ஜெனரல் ஃபார்முலாவா எழுதுறேன். N2 by image IMன்னு நான் எழுதிக்கிறேன். சரியா, நான் நோட்டேஷன் இங்க எழுதல. ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் is equal to N2 minus N1 by radius of curvature. இது என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதிக்கிறேன். சரி, இப்ப நான் இதை டெரைவ் பண்ணும்போது நல்லா பாத்தீங்கன்னா இந்த N1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த N2 இமேஜ் இருந்ததுக்கான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைட்ல இருந்துச்சு. சரியா, ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு, இமேஜ் ரைட் சைட்ல இருந்துச்சு. இது இவ்வளவும் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அந்த டெரிவேஷன்ல ஆங்கிள் வந்துச்சு. கரெக்டா? இப்ப ஆங்கிள் மாறிடும். அப்ப எனக்கு அதே இதை அப்படியே நான் தூக்கி இங்க வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்கும் போது நான் என்னென்ன பட்டிட்டிங்கரிங் பண்ணணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் N1ல இருந்து போன லைட் N2ல போறதுக்கு பதிலா இங்க N2ல இருந்து N1க்கு போகுது. அப்ப நான் N1 N2வை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது முதல் சேஞ்ச். கிளியரா? அடுத்தது ரைட் சைட்ல இருந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் சைடுக்கு வந்திருக்கு. அப்போ C2 has to be given a negative sign. ஏன்னா இடம் மாறினா டைரக்ஷன் மாறுது, நெகட்டிவ் சைன். ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு கிவன் அ நெகட்டிவ் சைன். ஏன்? இதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு புரியுறதுக்கு நான் எக்ஸாம்பிள் நீங்க இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருந்த ஆப்ஜெக்ட் இப்ப எங்க வந்துருச்சு, ரைட் சைடு சர்ஃபேஸ்க்கு ரைட் சைடு வந்துருச்சு. அப்ப பாருங்க, நான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாலும் அலாங் தி இன்சிடென்ட். ஆனா நம்ம இங்க சைன் கன்வர்ஷனுக்காக போடல, அந்த டெரிவேஷன்ல இருந்ததுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசத்துக்காக நம்ம இந்த சைன்ஸை மாத்திக்கிறோம். கிளியரா? அப்ப எனக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு நான் எழுதுனேன் அப்படின்னா என்னவா மாறும்னா N1 இடத்துல N2 இத ரெஃபரன்ஸ் எழுதி கம்பேர் பண்ணி எழுதுங்க. N2 by ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் which is DI1. கரெக்டா? அகைன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும் ரைட்ல வந்தனால, அப்போ ஒரு மைனஸ். So N2 by DI1 plus N2 இருந்த இடத்துல N1 வந்துடும். இமேஜ் எங்க இருக்கு, DI2. இதுல வேற எந்த சைன் சேஞ்சும் கிடையாது, ஜஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மட்டும் மாறுது சர்ஃபேஸ் மாறுறதுனால. இஸ் ஈக்குவல் டு அகைன் N1க்கு பதிலா N2, N2க்கு பதிலா N1. அப்ப N2 மைனஸ் N1க்கு பதிலா N1 மைனஸ் N2
divided by minus dc2. ஏன் மைனஸ்? லெப்ட்ல இருக்கிறதுக்கு, ரைட்ல இருக்கிறதுக்கு பதிலா லெப்ட்ல வந்துருச்சு. இதுதான் செகண்ட் சர்ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 2. சரியா? இங்க இருந்து டெரைவ் பண்ண மாட்டாங்க, கம்பாரிசன்ல எடுத்துருவாங்க. நீங்க புக்கையும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஏன்னா சில இது புக்ல நீங்க படிக்கும் போது இன்னும் கிளாரிட்டியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் புக்கை ப்ரெசென்ட் பண்ணல, வெறும் டெரிவேஷன் தான் டெரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ n1 மைனஸ் n2 பை மைனஸ் dc2. இதுல இந்த ரைட் சைடை மட்டும் n2 மைனஸ் இந்த மைனஸை உள்ள கொண்டு போய், ஸோ எனக்கு n1 பை di2 மைனஸ் n2 பை di அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இடம் மாத்திருக்கேன். di1 is equal to n1 minus n2 by dc2. சரியா? இந்த மைனஸ மேல கொண்டு போய் n2 minus n1 எழுதிக்கிறேன். சரியா? n1 minus n2 மைனஸ் மேல கீழே மைனஸ் காமனா எடுத்து கட் பண்ணி n2 minus n1 எழுதி இதை equation 2 எடுத்துக்கிறேன். சோ என்னோட equation 1 என்ன? n1 by ஆப்ஜெக்ட் அங்க என்ன இருந்துச்சு? OB plus n2 by image அங்க என்ன இருந்துச்சு? BI1 should be equal to n2 minus n1 by BC1 இருந்துச்சு. இது என்னோட equation 1. Now for small angle BD is nearly equal to 0. சரியா? BD is nearly equal to 0. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா n1 by BI2 இதை நான் எழுதிப்பேன். டிக்கு பதிலா பி போட்டேன். சரி, அப்படி இல்ல அதை நீங்க டி, ஏன்னா சில டைம் புக்ல அப்படியே வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த ரெண்டே நல்லா பாருங்க, n2 n2 i1 i1 டியும் பியும் ஈக்குவல் அப்படிங்கும் போது மைனஸ் பிளஸும். அப்போ அதுக்காக நான் இங்க மாத்திக்கிறேன். ஸோ n2 by bi1 is equal to n2 minus n1 by இதை dc2 வச்சுப்போம். சரியா? அதனால இதையும் மாத்திருக்க மாட்டாங்க, அந்த ஒரு டேர்மை மட்டுமே நான் மாத்திக்கிறேன். equation 2 நான் ஆல்டர் பண்ணிருக்கேன். now equation 1 plus 2 gives, ரெண்டு ஆட் பண்ணா என்ன ஆகும்? இந்த டேர்மும் கட் ஆயிரும். so n1 by object, மேல இருக்கிற n1 by object plus n1 by di2, நல்ல கவனிச்சீங்கன்னா di2ங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், is equal to n2 minus n1 காமனா வெளியே எடுத்திருக்கிறேன் into 1 by bc1 plus 1 by dc2. கிளியரா? சோ இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேஷனை முடிச்சிட்டு சொல்லும் போது சொன்னதே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா n1 by ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பை ஆப்ஜெக்ட் பிளஸ் இமேஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ் பை இமேஜ் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தாங்க நான் சொன்னேன். n2 ஏன் n2 இமேஜ் n2ங்கிற இடத்துல தான் இருந்துச்சு. இங்க இமேஜ் எங்க வந்துருச்சு? அதுவும் யார் இருக்கிற இடம்? n1 இருக்கிற இடத்துல இருக்கிறனால அங்கேயும் n1 வருது. சோ அப்ப லாஜிக்கலா உங்களால கம்பேர் பண்ணிக்க முடியும். n1 by ஆப்ஜெக்ட் plus n1 by image is equal to n2 minus n1 into 1 by bc1 plus 1 by dc2. சோ அப்ப இங்க நான் மொத்த ஈக்குவேஷனை டிவைடிங் பை n1 பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 1 by OB plus 1 by dci2 is equal to n2 minus n1 by மொத்தமா n1 into 1 by bc1 plus 1 by dc2. so இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா n2 by n1 minus 1 மாறிடும் into 1 by bc1 plus 1 by dc2 which is equal to n21 minus 1 into 1 by bc1 plus 1 by dc2. இதுதான் 1 by OB plus 1 by di2. Now if I keep my object at infinity, என்னோட இமேஜ் எங்க கிடைக்கும்? இமேஜ் will be at focus. கரெக்டா? அப்போ 1 by infinity plus 1 by f equal to n21 minus 1 into 1 by bc1 plus 1 by dc2. அப்போ 1 by infinity 0. so 1 by f equal to n21 minus 1 into 1 by bc1 plus 1 by dc2. சைன் கன்வர்ஷனோடு எடுத்தோம் அப்படின்னா 1 by f equal to n21, கான்வெக்ஸுக்கு ஃபோக்கஸ் பாசிட்டிவ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். so n21 minus 1 dc1. so bc1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு.
ஸோ ரைட் சைட்ல போகுது, இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷனும் ரைட்ல தான், அப்ப அது பாசிட்டிவ். இதே DC2 பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் லெஃப்ட்ல போகணும், ஸோ இன்சிடென்ட் ரே ரைட்ல போகுது, நெகட்டிவ். ஸோ 1/R1 மைனஸ் 1/R2ன்னு எழுதலாம். ஸோ என்னவா மாறும்? 1/R1 மைனஸ் 1/R2. இது ஸ்பெசிபிகலி ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ். கிளியரா? ஸோ இதுதான் தின் லென்ஸ் ஃபார்முலா. ரொம்ப தின்னா இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தின் லென்ஸ் ஃபார்முலா. கிளியரா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஜென்ரலா ஃபார்முலா என்ன இருக்கு? 1 மைனஸ் யூ. கரெக்டா? ஆப்ஜெக்ட் நெகட்டிவ்ல, ஸோ 1 மைனஸ் யூ பிளஸ் 1 பாசிட்டிவ் v ஈக்குவல் டு n21 மைனஸ் 1. இது வந்து இந்த ஆப்ஜெக்டுக்கு பதிலா மைனஸ் யூ போடுறேன், இதுக்கு பதிலா v போடுறேன், இன்டூ 1/R1 மைனஸ் 1/R2. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன், இதுவும் இதுவும் சேம் தான். கிளியரா? சோ ரெண்டுமே சேம். நம்ம ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் போக்கஸ்ங்கும் போது ரைட் சைட்ல எந்த மாற்றமும் வரல. அப்ப இந்த கண்டிஷன்னாலும் சரி, இந்த கண்டிஷன்னாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைட் சேமா இருக்கனால இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா, கம்பேரிங் 3, 4ன்னு வச்சுக்கலாமா? 3 and 4 minus 1/u plus 1/v equal to 1/f. இததான் நீங்க மிரர் ஈக்குவேஷனா 1/v 1/v minus 1/u equal to 1/f ன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? சோ இதுதான் மேக்னிபிகேஷனுக்கான ஃபார்முலா, m equal to v by u for a mirror, that is length h dash by h equal to v by u. இதை நீங்க ரீட் பண்ணா புரிஞ்சிருங்கிறனால நான் அதை மட்டும் எழுதிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு மேல வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 45 மினிட்ஸே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட டெரிவேஷன் பிளஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலாவோட டெரிவேஷன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அஜெண்டா கிளாரிட்டி, அந்த ஏம் கிளாரிட்டியா இருக்கு அப்படிங்கும் போது கட்டாயம் ஃப்ளோ கிடைச்சிரும். 2-3 வாட்டி பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இன்னும் ஈஸி ஆயிரும். சரியா? பீயிங் ஃப்ரம் அ நான் பிசிக்ஸ் ஸ்ட்ரீம், ரைட்? என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரீம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நான் பிசிக்ஸ் அந்த அளவுக்கு, என் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இந்த ரே ஆப்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஈவன் ஃபர்ஸ்ட் வால்யூமும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சம்மந்தம் இல்லை. தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரிபிள். என்னாலேயே ஓரளவுக்கு எடுக்க முடியுது, ஓரளவுக்கு சரியா பண்ண முடியுது. அப்படிங்கும் போது உங்களால எல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும். ஆல் யூ நீட் இஸ் அ பிராக்டிஸ், ரைட்? நான் இனிஷியலா இதை டீச் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹெவியாவே பிராக்டிஸ் பண்ணேன். இட் டுக் a lot of time. நான் நிறைய ரெஃபர் பண்ண வேண்டி இருந்துச்சு, நிறைய கத்துக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பரா படிச்சீங்கும் போது மார்க்குன்னு இல்லை, நாலேஜும் வந்துடும், மார்க்கும் கட்டாயமே வந்துடும். கிளியரா? ஸோ டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா ஐம் ஹாப்பி ஃபார் தட். சரியா? நெக்ஸ்ட் வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.